குட் மார்னிங் ஃபஸ்ட் இயர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு சம் பார்க்கணும். அதாவது the proprietor of a large retail store wished to ascertain approximately the net profit of X, Y and Z department separately for the 3 months. இதில் நார்மல் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் 3 டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் 40%, 30% அண்ட் 20% ரெஸ்பெக்ட்லி ஆஃப் த டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டேர்ன் ஓவர்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ பிஃபோர் சார்ஜிங் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், the indirect expenses charged in proportion to the department of the turnover அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் தோஸ் ரிலேட்டிங் டு த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதோட டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு இங்கே 5400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன் டோட்டல் டேர்ன் ஓவர் ₹1,08,000. ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கு எக்ஸுக்கு, ஒய்க்கு அண்ட் இசட் மூணுக்கும் வந்து நமக்கு 10,000, 14,000, 7,000. பர்ச்சேசஸ் 12,000, 13,500, 9,700. சேல்ஸ் 20,000, 18,000, 16,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 2,000, 1,500, 700. ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் சிம்பிள். டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்டு பிஎன்எல் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ண போகிற. அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் பிஎன்எல் பண்ணுற மாதிரி தான் டிபார்ட்மெண்டலுக்கு வந்து என்ன தனித்தனியாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நீ கால்குலேட் பண்ண போகிற. ஸோ வாட் இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிற. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை so departmental trading P&L account. So X க்கு, Y க்கு, Z. எக்ஸுக்கு, ஒய்க்கு, இசட் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைட். ஸோ டெபிட் சைடு உன்னுடைய ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டிபார்ட்மெண்டலுக்கு வந்து ஸோ 10,000, 14,000, 7,000. Purchases டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 12,000, 13,500, 9,700. by sales டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு வந்து 20,000, 18,000 ஒய்க்கு, இசட்டுக்கு 16,000. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸுக்கு வந்து 40%, ஒய்க்கு வந்து 30%, இசட்டுக்கு வந்து 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எதில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்டலுடைய டேர்ன் ஓவரில் பார்க்குறீங்க. இப்போ டேர்ன் ஓவர் அப்படிங்கும் போது 20,000, இந்த 20,000க்கு 40% பார்த்தா எவ்வளோ வரும்? 8,000. ஸோ 18,000க்கு 30%, ஸோ 5,400. 16,000க்கு 20% பார்த்தா 3,200. தட்ஸ் ஆல். இதுதான். ஸோ 20க்கு 40%, 18,000க்கு 30%, ஓகே, 16,000க்கு 20%. அவ்வளோதான். ஸோ ஆஸ் யூஷுவல் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ
க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த சைடு உனக்கு அதிகமாக இருக்குது? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு டெபிட் சைடு தான் உனக்கு அதிகமாக இருக்குது. டெபிட் சைடு தான் உனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 20, 11, 32, 8, 40. இங்கே வந்து 900, 14, 27, 32. அடுத்து இங்கே 7, 10, 19, 900. ஸோ இதே அமௌண்ட்டை இந்த சைடு போடுங்க. கிரெடிட் சைடு. ஸோ 40,000, 30,900, 19,900. So what is the differences? So that is called the closing stock, balance sheet figure. In the closing stock வந்து balance sheet figure எடுத்துங்க. Okay. பன்னெண்டு 8 20 30. This was 30,000. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோடைய வேல்யூ 10,000. இவனுக்கு வந்து 14,900. 14,900 யாருக்கு? ஒய். ஸோ இவருக்கு 3,900. அவ்வளோ. இதில் நீ கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ ஜிபி கால்குலேட் பண்ணிக்க ஆஸ் யூஷுவல் கூட்டிக்கிற 10, 12, 22, 8, 30 தான். ஸோ எக்ஸுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் க்ளோசிங் ஸ்டாக் 10,000, ஒய்க்கு வந்து 14,900, இசட்டுக்கு வந்து 3,900. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் உடைய பேலன்ஸ் ஷீட் ஃபிகர். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ இதை அழிச்சிடலாம். இப்போ நெட் ப்ராஃபிட் எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டு. இங்கே கிரெடிட் சைடு எக்ஸு, ஒய் இசட். ஸோ ஆஸ் யூஷுவல் பை ஜிபி, அதாவது நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற, அதில் ஜிபியோட வேல்யூ வந்து ஸோ எக்ஸுக்கு 8,000, ஒய்க்கு 5,400, இசட்டுக்கு வந்து 3,200. அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸுக்கு எவ்வளோ இருக்கு? 2,000, 1,500, 700. அடுத்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதை வந்து நீ பிரித்து கொடுக்கணும். எப்படி நீ பிரித்து கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உன்னுடைய டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், உன் கொஸ்டினில் டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,400 கொடுத்துருக்காங்க. 5,400. ஸோ டோட்டல் டேர்ன் ஓவர் ஆஃப் த சேல்ஸ் வந்து 1,08,000. 1,08,000 கொடுத்துருக்காங்க. டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 1,08,000. ஸோ இந்த 5,400 டிவைடட் பை 1,08,000. ஸோ இன்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டலோடைய டேர்ன் ஓவர் பார். ஸோ டேர்ன் ஓவர் பார்க்க முடியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸோட டேர்ன் ஓவர் எவ்வளவு? 20,000. எக்ஸோட டேர்ன் ஓவர் 20,000. இப்போ நீ இந்த 2 0, இந்த 2 0, ஒரு 0, ஒரு 0. ஸோ ஓர் 54, 54, 2 54, 108. ஸோ ஓர் 2, 5 2, 20. ஸோ 1,000 rupees. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸுக்கு வந்து 1,000 rupees. ஒய்க்கு அதே மாதிரி 5,400 divided by 1,08,000 into, ஸோ எக்ஸோட ஒய்யோட சேல்ஸ் எவ்வளவு? ஒய்யோட சேல்ஸ் எவ்வளவு? 18,000.
ஸோ 2 0 2 0 ஒரு 0 ஒரு 0 4 54 54 2 54 108 4 2 2 9 2 18. ஸோ இவனுக்கு வந்து 900. அதே மாதிரி இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 5400 டிவைடட் பை 1,08,000 இன்ட்டு ஸோ இசட்டோட சேல்ஸ் வந்து எவ்வளவு 16,000. இசட்டோட சேல்ஸ் 16,000. ஸோ 3 0 கட் பண்ணிடும் 4 54 2 4 2 8. ஸோ இவனுக்கு வந்து 800. இந்த மாதிரி நீ போட்டுக்கலாம். ஓகே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்னொரு விதமாகவும் கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இது. டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்க 5400. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 1,08,000 இன்க்ளூடிங் தோஸ் ரிலேட்டிங் த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்டோட சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட சேல்ஸை வச்சு நீ கால்குலேட் பண்ணனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எக்ஸுக்கு 1000, ஒய்க்கு 900, இசட்டுக்கு 800. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான், நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று கால்குலேட் பண்ணணும். ஸ்டாக் ரிசர்வ் எப்படி கால்குலேட் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய க்ளோசிங் ஸ்டாக் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாரு. அதாவது எக்ஸுக்கு வந்து 10,000, ஒய்க்கு 14,900, இசட்டுக்கு வந்து 3,900. அப்போ ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரிசர்வ் வந்து 10% உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 10,000க்கு 10% பார்த்தா 1,000 rupees, 14,900க்கு பார்த்தீங்கன்னா 1,490, அடுத்து 3,900க்கு 10% பார்த்தீங்கன்னா 390. அவ்வளோதான். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணு. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரெடிட் சைடு தான் உனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 8,000, ஒய்க்கு 5,400, இசட்டுக்கு 3,200. 8,000, 5,400, 3,200. So net profit வந்து இவனுக்கு வந்து 4,000. ஏன்னா 3 கூட்டினேன்னா 4,000, 8,000ல 4,000 போச்சுன்னா 4,000. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 90, 9, 13, 18 மீதம் 1 கழிச்சேன்னா 1,510. ஓகே, 10 9 வச்சுனா 1, 13 8 போச்சுன்னா 5, 4 3 வச்சுனா 1. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது 3 கூட்டினேன்னா 90, 18 கழிச்சேன்னா 10 9 போச்சுன்னா 1, 11 8 போச்சுன்னா 3, 1,310. 1,310. ஓகே, ஏன்னா இதில் வந்து மொத்தம் 3 கால்குலேஷன். ஒன்று கிராஸ் ப்ராஃபிட் வந்து 40%, 30%, 20% ரெஸ்பெக்ட்லி ஆன் தி டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ சேல்ஸில் டேர்ன் ஓவர்னால் சேல்ஸு. ஸோ எக்ஸோட சேல்ஸ் வந்து 40,000 இருக்குது அப்படின்னா 40,000க்கு வந்து 20% பார்க்குற. அதே மாதிரி ஒய்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ 80,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 30% பார்க்குற 5,400. அடுத்து இசட்டுக்கு வந்து 16,000 கொடுத்துருந்தாங்க, 20% பார்க்குற 3,200. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிரித்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டோட்டலுடைய வேல்யூ, டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உன் கொஸ்டினில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கல. ஸோ டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,400 டிவைடட் பை total sales வந்து 1,08,000 into so each and every department ஓட turnover. இப்போ எக்ஸோட turnover வந்து உனக்கு தெரியும் எவ்வளவு 40,000 அப்படின்னு சொல்லி தெரியும். 40,000
இந்த 40,000க்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ 2 0 2 0 1 0 1 0 2 இதுதான். அதே மாதிரி ஒய்க்கு பார்க்குறேன். ஓகே, இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா கேளு. இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அலோகேட் பண்ணுறது எப்படி? ஸ்டாக் ரிசர்வ் வந்து உன்னுடைய க்ளோசிங் ஸ்டாக்கில் தான் 10% பார்க்குறேன். ஓகேயா? இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் இன்னொரு சம் டிபார்ட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.